வணக்கம். அதாவது டிவைன் ஃபெமினைன் சாக்ரட் எனர்ஜி வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும்? அப்ப வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து தவறான நோக்கத்தோடு வந்து யாராவது வரும்போது அந்த சாக்ரட் எனர்ஜி ஏன்னா அது வந்து லைட் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அப்புறம் இன்னும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அது வரும்போது என்னென்ன சேலஞ்சஸ் வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து கடந்துதான் வந்து ஒரு நம்ம எனர்ஜிஸ் வந்து சேக்ரடா வந்து மாறும். ஸோ இத பத்தி வந்து டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஓல்டு சோலு நெறைய பர்த் வந்து நம்ம வந்து எடுத்துட்டே வந்திருப்போம். ஸோ வந்து முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸா பிறந்திருப்போம். இல்லன்னா அதனால தான் இந்த ஜேர்னில இருக்கிறவங்களுக்கு ஜாதி, மதம், இனம் எதுவுமே வந்து பார்க்க மாட்டோம் நம்ம. ஏன் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து இந்த உண்மை வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, நான் இந்த பிறவியில ஹிந்துவா இருக்கிறேன், போன பிறவியில கிறிஸ்டியனா இருப்பேன். போன பிறவில அதுவுமே இப்போ வந்து இருக்கிற என் குழந்தைகளா இருக்கட்டும், என்னா இருக்கட்டும், போன பிறவில என்னவா எப்படிலாமோ இருந்திருக்கலாம். சரியா? எனக்கு அம்மாவா இருந்திருக்கலாம், எனக்கு தங்கச்சியா இருந்திருக்கலாம். ஸோ இந்த சோல் பத்தி வந்து நம்ம நல்லா வந்து தெரிஞ்சிருப்போம். அதனால தான் இந்த ஜாதி அப்படின்னு பார்த்தானா நம்மளுக்கு வந்து கோவம் வரும். ஏன் அப்படின்னா இப்ப ஜஸ்ட் இதுதான். ஏன்னா நம்ம வந்து ஆதி என்ன நம்மளுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். ஸோ அதனாலதான் இப்போ இருக்கிற இந்த கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கறது வந்து நம்மளுக்கு வந்து அது பண்ண மாட்டோம். எல்லாருமே வந்து ஈக்குவல் எல்லாருமே சோலா பார்க்கறதுக்கு வந்து தெரிய வந்துரும். ஏன் அப்படின்னா இவன் வந்து ஜாதி அவனுக்கு இப்படி பண்ணணும், இவன் முஸ்லிம்ஸ் அப்படின்னா நமக்கு கோவம் வராது, இவங்க கிறிஸ்டின்ஸ் அப்படின்னு கோவம் வராது. அதுமே அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ மத்த இதையும் நான் வந்து ஃபாலோ பண்ணணுமா? அப்படிலாம் அதெல்லாம் வேண்டாம். அததான் நான் சொல்றேன்ல. இது எல்லாமே வந்து சேம் அப்படிங்கிறத நீங்க எடுத்ததுக்கு அப்புறம், இத பிராக்டிஸ் பண்ணா தான் நம்மளுக்கு நடக்கும். அத பிராக்டிஸ் பண்ணா தான் அப்படி நடக்கும். உங்களுக்கு என்ன இந்த இதுல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, இந்த பர்த்துக்கு வந்து கடவுள் வந்து என்ன குடுத்திருக்கிறாரோ, அந்த வழியில வந்து அவங்கவங்க வழியில வந்து போகலாம். இதுல வந்து தப்பே வந்து கிடையாது. நம்மளுக்கு இதெல்லாம் வந்து பாஸ்ட் லைஃபோட மெமரீஸ் வந்து நம்மளுக்கு வர்றதுனால, நம்மளுக்கு வந்து தெரிய வரும் ஒண்ணு. அப்புறம் இன்னர் ஒர்க் வந்து நீங்க பண்ணல அப்படிங்கிற மாரி சொன்னேன். இன்னர் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது புரிதல் இருந்தாலும் இன்னர் ஒர்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அப்பதான் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பியூரிஃபை ஆயிட்டே இருப்பீங்க. நம்மளுக்குள்ள வந்து நெறைய கசடு இருக்கும். டெய்லி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து உங்க ட்ரிகர் பண்ண நம்மளுக்கே வந்து பல விஷயங்கள் வந்து தெரியாம வந்து இருக்கும். எத்தன வருஷம் நம்ம வந்து இந்த ஜேர்னில இருந்து நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு கிடையாது. ஏன் அப்படின்னா, டெய்லி வந்து ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நீங்களே சொல்லிட்டீங்க ஓல்டு சோல்ஸ். ஸோ எத்தன பிறவியோட இதெல்லாம் வந்து நம்ம சுமந்துகிட்டு வருவோம். ஸோ நிச்சயமாக உங்களுக்குள்ள உள்ள ட்ரிகர்ஸ் என்னன்னு பார்த்து நீங்க வந்து பண்ணுங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிரும். அது ஓகே தான். பட் நம்மள வந்து நம்ம பண்ணணும். உங்களுக்குள்ள பவர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எடுக்கணும். நான் ஏன் வந்து அடிக்கடி நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய பவர வந்து அதாவது அண்டத்தில் உள்ளது அந்த மாதிரி நம்ம தான் வந்து இறை, நம்ம தான் வந்து யூனிவர்ஸ் அந்த கான்செப்ட் கூட நெறைய இருக்குது. ஸோ நம்மளால என்ன முடியுமோ அத வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல வந்து தப்பு. போயிட்டே இருக்கணும் ஸ்டெப். அதாவது முயற்சி தான் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, இந்த இன்னர் ஒர்க் வந்து ரொம்ப தேவை. உங்களுக்குள் தேடல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா வந்து இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து எடுத்து போவீங்க. இது வந்து அது ரொம்ப பெரிய இதுதான். இருந்தாலும் நம்மளா கடவுள் நம்மளுக்கு வந்து அந்த திரையெல்லாம் விலக்கணும். நம்மள எந்த அளவுக்கு கொண்டு போணும் இந்த பர்த்ல அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஃபுல்லும் நம்ம தெரியிற அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணி தான் வந்து ஆகணும். சரிங்களா? ஸோ ஓகே டாபிக்ல போலாம். இப்ப என்ன அப்படின்னா, உங்களோட இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ் அதாவது ஒரு டிவைன் ஃபெமினைன் வந்து சாக்ரட் எனர்ஜி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்னலாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ் வந்து தெளிவாகிரும். சரிங்களா? யார நம்பலாம்? யார வந்து தவிர்க்கலாம்? ஸோ அது வந்து உள்தன்மையில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இத வந்து யார் தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா கிடையாது. உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். லாஜிக்கோட நம்ம என்ன பண்ணுவோம்னா, உணர்வு ரீதியா எது வந்து நம்மளுக்கு சரி அப்படின்னு படுதோ, யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அந்த சரிதான். சரிங்களா? ஏன் அப்படின்னா, உணர்தல் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து அறிவை தாண்டி ஒண்ணு, லாஜிக்கை தாண்டி ஒண்ணு அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும் எப்போதுமே. அறிவும் முக்கியம், லாஜிக் எல்லாம் முக்கியம் தான். இருந்தாலும் அந்த உணர்வு வந்து இருக்கும்போது நம்ம அது எல்லாமே வந்து நம்ம இன்ட்யூஷன்ஸ் மூலமா நம்ம வந்து எடுத்து அதுக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து நம்ம வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிருவோம். அதுதான் வந்து நம்ம சரியா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நினைப்போம். அப்புறம் எமோஷனல் ஹீலிங் அதாவது பழைய காயங்கள், இந்த எனர்ஜி ஃபுல்லுமே நம்மளுக்கு எதுக்கு வந்து
இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பழைய காயங்களை வந்து கியூர் பண்றதுக்கு, நம்மளுடைய முந்தின அதாவது இந்த லைஃப்ல சிறு வயசுல இருந்து இருக்கிற ஏதாவது நினைவுகள் ட்ராமாஸ் இருந்தா அதை பண்றது, கார்மிக் உடைய தாக்கங்கள் யாராவது பண்ணாங்கன்னா, அது எல்லாமே ஸ்லோவா உங்களுக்கு கரைஞ்சிரும். சரிங்களா? அப்போ அழுகை வரும், கனவு வரும், சைலன்ஸ் வரும். எல்லாத்து மூலமாவும் உங்களுக்கு ஹீலிங் நடந்துகிட்டே இருக்கும். இந்த சாக்ரட் எனர்ஜி தான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாக்ரட் எனர்ஜி தான். அப்புறம் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஒர்த் வந்து தெரிய வரும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேல மேல தான் வந்து போயிட்டு இருக்கணும். அப்ப நான் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் இப்படிதான் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில யாராவது சொல்லி இப்ப வந்து மிந்திலாம் என்னன்னா நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்படிதான் வந்து இருப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வெளியில யாரும் சொல்ற இது கிடையாது. நம்மளுக்கு உள்தன்மையில் வந்து நம்மளுக்கே வந்து நம்மள வந்து அக்யூரேட்டா வந்து தெரியும். அடுத்தவங்க கண்ட்ரோல்ல வந்து நம்ம வந்து விட மாட்டோம். ஸோ எக்ஸ்டர்னல் அப்ரூவல் நம்ம வந்து மிந்திலாம் வந்து அடுத்தவங்களே வந்து நம்ம ஐயோ எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்போம். அது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்னன்னா கம்பேஷன் ஸ்ட்ரென்த் வந்து ஒரே நேரத்தில் அதாவது மென்மையும் இருக்கும். அந்த மென்மையில வந்து வீக்னஸ் இருக்காது. நம்ம வந்து மிந்தி நல்லா நீங்க பார்த்தா தெரியும். மென்மை இருக்கும், நீங்க வீக்கா இருந்திருப்பீங்க. ஆனா அதுக்கு இப்போ வந்து மென்மை இருக்கும், வீக்கா இருக்க மாட்டீங்க. அமைதி வந்து பலவீனமா நினைக்க மாட்டீங்க நீங்க. எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து கத்துப்பீங்க. எல்லாத்தையும் உள்ள டிஃபரன்சியேஷன்ஸ் வந்து நல்ல லெவல்ல வந்து கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா கிரியேட்டிவிட்டி அதாவது எழுதுதல், பேசுதல், கலை எல்லாமே கிடைக்கும். இப்ப நம்ம சொல்றோம், பேசுறோம். இதெல்லாமே இருக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து முந்தி வந்து கிடைச்சிருக்காத நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சாக்ரட் எனர்ஜி மூலமா தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. எஃபோர்ட் இல்லாம அலைன் ஆவீங்க. நம்ம இதுக்காண்டி எதுக்காவது மெனக்கிடுவோமா அப்படின்னு கேட்டா, அதனால தான் அந்த கொஸ்டின்ஸ்ல கூட அவங்க அதுவா வந்து ஆமா எஃபர்ட்டே எடுக்க மாட்டோம். அதுவா வந்து எனக்கு ஏன் என்ன காரணம்னா இந்த சாக்ரட் எனர்ஜி தான். சரிங்களா? அப்போ உள்ளுக்குள்ள உள்ள டிவைன் மாஸ்குலின் வந்து பேலன்ஸ் ஆகுறதுக்கு வந்து இருக்கும். உள்ள டிஎம் வந்து ஹீல் ஆகுறதுக்கு வந்து இது வந்து இதாகும். அப்புறம் அதுல ரொம்ப சேஸ் பண்ணிட்டே இருப்போம். அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். அப்புறம் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். அவங்களோடது அவங்களுக்கு, நம்மளோடது நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துருவோம். சரண்டர் போயிருவோம் நம்ம. அப்புறம் நிறைய நம்பிக்கை வரும். ஏன்னா இந்த ஜேர்னியை பார்க்க பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கை தான் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃபில்டர் ஆயிரும். இதுலதான் நிறைய பேர் வந்து தடுமாறுவாங்க. ஏன் அப்படின்னா கார்மிக் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடுவோம். ஃபால்ஸ் கனெக்ஷன்ஸ் வந்து தன்னாலே எல்லாம் ஓடுவாங்க. ஏன் போறாங்கன்னே தெரியாது. இது வரைக்கும் நம்ம நினைப்போம் இப்பவும் இப்படிதான் இருக்கிறோம். அப்பவும் நம்ம அப்படிதானே இருக்கிறோம். நம்ம எதுவுமே வந்து பண்ணலையே. நம்மள தானே பியூரிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஃபால்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ அந்த சோல் லெவல் கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்டே ஆகும். அதனாலதான் இந்த சோல் லெவல் கனெக்ஷனா வந்து நம்மளுக்கு வந்து வரும். நம்ம தனியா இருந்தாலும் அலோன் அப்படிங்கிறது வராது. ஏன் நான் லாஸ்டா நான் கத்துக்கிட்ட பாடமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நினைப்போம்னா யாருமே இல்லை அப்படிங்கிற உலகம், அதுக்கப்புறம் பிரபஞ்சமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது நல்லா புரியும். ஏன் அந்த ஒரு பீக் ஸ்டேஜ், அந்த ஒரு பாயிண்ட் வரும் நம்மளுக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தனிமையா இருந்து ரொம்ப நம்ம கதறுவோம். ஐயோ என்னடா இப்படி எல்லாருமே நம்மளை விட்டு போறாங்களே, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு டைம்ல நம்ம ரொம்ப கதறிட்டு இருக்கும் போது அது எல்லாமே இதாகி அந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சமே நம்மளுக்காண்டி இருக்கும். அப்போ பிரபஞ்சத்துல உள்ள அத்தனை பேரும் நம்ம மனிதர்கள், அதாவது சோல்ஸ் கனெக்ஷன்ஸ் ஃபுல்லுமே அவ்வளோ பேர் ஹெல்ப்புக்கு வந்து வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மிராக்கிளா வந்து தெரியும். அந்த பாயிண்ட் எடுக்கிறது கஷ்டம். ஆனா எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டா இருந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ நம்ம அந்த தனிமை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பாரமா வந்து இருக்காது உங்களுக்கு. அப்புறம் பாடி மைண்ட் அதாவது ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால நிறைய அதாவது ஹார்மோனிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்துதான் அப்புறம் தான் வந்து கிளியர் ஆகும். இதெல்லாம் ஏன் அப்படி நடக்கு அப்படின்னா இப்போ பீரியட்ஸ் ரெகுலர்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். பாடிக்குள்ள வந்து பாடியிலே வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வரும். ஏன் அப்படின்னா நம்ம பாடி வந்து கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சிக்னல் வந்து கிளியரா கிடைக்கிறதுக்காண்டி நம்மகிட்ட உள்ளது எல்லாமே வந்து பியூரிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஏன் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு பதில் கிடைக்கும்.
வேர்ட்ஸ் இல்லாமல் நம்ம முந்தி வந்து யாராவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். இப்போ வந்து வார்த்தைகளே வந்து வராது. நம்மளுக்குள்ள உள்ள கைடன்ஸ், நம்மளுக்கு எல்லாமே அவேர்னஸ் எல்லாமே நேச்சுரலாவே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோ ஆயிருக்கும். ஸோ ஒரு டிவைன் ஃபெமினைன் வந்து எனர்ஜி வந்து ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ஆழமா வந்து உங்கள வந்து மாற்றும். ரொம்ப அருமையா வந்து உங்களுக்கே வந்து பிரமிப்பா இருக்கிற அளவுக்கு அது வந்து மாற்றும். ஸோ அது வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர்ஸ். ஏன்னா ஃபெமினைன் எனர்ஜினாலே மேக்னெட்டிக் தான். ஸோ மேக்னெட்டிக் சைலண்டா இருக்கும். பவர்ஃபுல்லா வந்து மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ இது வந்து லைட். ஆனா இந்த லைட் இருக்கிறதுனால இந்த லைட்டை வந்து தவறான ஒரு நோக்கத்தோடு வந்து அவங்க எப்படிலாம் வந்து உங்களை வந்து ட்ராப்குள்ள உள்ள வைப்பாங்க. இதையும் தெரிஞ்சுக்கணும்ல. எல்லா சைடும் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நல்லது மட்டுமே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அதுல உள்ள இதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் எப்படி பவுண்டரி செட் பண்ணணும், எப்படி இருக்கணும், நீங்க எப்படி உங்களை வந்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு. அப்ப லைட் அப்படின்னாலே பேசிக்கலா எல்லாருமே வந்து அட்ராக்ட் ஆகதான் வந்து செய்வாங்க. வெளிச்சத்தை நோக்கி தான் வந்து எல்லாரும் வந்து வருவாங்க. இதுல வந்து தவறான நோக்கத்துடன் எப்படிலாம் வந்து முயற்சி செய்வாங்க. இது எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி அப்படின்னா எமோஷனல் மேனிப்புலேஷன் உங்களை வந்து பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்களா, நம்ம வந்து நீ ரொம்ப பியூர்ப்பா, நீ ரொம்ப கேர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. பேசிக்கலா இந்த புகழ்ற வந்துட்ட வந்து நம்ம அடிமையாயிடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சிலவங்க நீ அப்படி நீ அப்படி நீ அப்படி அப்படின்னா அது உங்களுக்கு சந்தோஷமாவே இருக்கும். அடுத்தவங்களை புகழ்ற நம்ம அடுத்தவங்க வந்து நம்மளை புகழ்ந்துகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியே ஒரு மேல வந்து நம்ம வந்து போயிருவோம். இதுதான் வந்து பிரச்சனையே நம்மளுக்கு. சரிங்களா? சோ எமோஷனல் நீ ரொம்ப கேரு, நீ ரொம்ப பியூரா இருக்கப்பா, நீ இப்படிலாம் செய்வ அப்படிலாம் செய்வ அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதமான சிம்பத்தி வந்து கிரியேட் ஆகும். அப்ப வந்து என்னன்னா அது வந்து அந்த வீக்னஸ் அந்த இடத்தில் நீங்கள் வீக் ஆகுறீங்க. வீக் ஆகும்போது உங்களை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் என்ன அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை புகழ நம்மளுக்குள்ள என்ன ஆகும்னா ஐயோ இவர் கஷ்டப்படுறாரோ, இவருக்கு உதவணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது அந்த வீக்னஸ் வரும்போது அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆகும். அப்போ ஸ்பிரிச்சுவல் ஆத்தாரிட்டி கேம். அடுத்தது என்னன்னா நீ டிஎஃப் தான், அதனால உனக்கு ஈகோ இருக்கு. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, நம்மளை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. நீ டிஎஃப், நீ டிவைன் ஃபெமினின், உனக்கு நீ ஈகோல இருக்கிற, என்னைய வந்து பண்ணது இந்த இந்த இதுல என்னைய பண்ணுனாங்க. ஆய்பினா சொல்லிடுவாங்க உனக்கு ஈகோ இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி நீ வந்து சரண்டர் ஆகல, நீ வந்து சைலன்ஸ்ல இருக்கணும், நீ பேசவே கூடாது இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ நான் சைலன்ஸா இருக்கணும், அவங்க அந்த எனக்கான சைலன்ஸும் வந்து நான் தான் வந்து சாய்ஸா எடுக்கணும். அது வந்து கமாண்டா இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிஎஃப்க்கு வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அவங்க சொல்லி நீ அமைதியா இரு, அமைதிதான் உனக்கு வந்து நல்லது அப்படின்னு சொன்னா அது அவங்க வந்து உடனே சொல்லுவாங்க உனக்கு ஈகோவா இருக்கு, நீ சரண்டர் ஆகல, நீ அமைதியா இருக்கணும். இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு ட்ராப்குள்ள உள்ள வைக்கிறாங்க அவங்கள. சரிங்களா? அடுத்தது என்னன்னா ஃப்ரீ ஹீலிங் கைடன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பனாலும் வந்து மெசேஜ் பண்றது, அப்புறம் அட்வைஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எமோஷனலா உங்களை வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து துளி கூட கிராட்டிடியூட் இருக்காது, ரெஸ்பெக்ட் இருக்காது, எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவங்களோட இதை கொடுக்கவே மாட்டாங்க. பட் இது எல்லாமே நம்மகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் எனக்கு நிறைய பேர் வந்தாங்க. என்கிட்ட வர்றது எல்லாமே இப்படிக்கு என்ன சொல்றது, அதாவது இப்ப கவுன்சிலிங் கிடையாது, அதுக்கு முன்னக்கூட்டி அதாவது கார்மிக்கா இருக்கட்டும், ஃபால்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து சோல்மேட்ஸா இருக்கட்டும், யாருனாலும் இந்த கேட்டகரிஸ் தான் வந்து என்கிட்ட வந்து வந்தாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து நம்மகிட்ட இருந்து வந்து இது பண்ணிட்டு லாஸ்டா வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் வராது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை வந்து எல்லாம் அப்படி சொன்னதை அப்படியே வந்து ரிவர்ஸ் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் நீ வந்து பண்ணணும். அவங்க வந்து நம்மளை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, நீ வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஃப்ரீ கைடன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது எல்லாமே அவங்களுடைய கமாண்ட். அவங்க வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண வந்து பாக்குறாங்க. ஏன் இஷ்டம், நான் அது 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 எப்படி நம்ம அதுல வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, நான் சொன்னல அந்த எம்பத்து, அந்த ஃபர்ஸ்ட் இது சொன்னல, அது மூலமா நம்ம வந்து வீக் ஆயிருவோம். வீக் ஆகி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க சொல்றதுக்கு வந்து நம்மளை அறியாமலே நம்மளை வந்து அவங்க கமாண்டுக்குள்ள நம்மளை வந்து எடுத்திருப்பாங்க. எடுத்துக்கிட்டு இப்படிதான் நீ இருக்கணும். அவங்க ஒரு ரூல் வச்சாங்கன்னா அந்த ரூல்குள்ளதான் நீ இருக்கணும். நீ சர்வீஸ் பண்ணிதான் ஆகணும், நீ கொடுத்துதான் ஆகணும், நீ இதுக்குதான் நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை அவங்க வந்து ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. அதுதான்
அதெல்லாமே நம்ம நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்களுக்கு ரொம்ப பொறாமை இருக்கு நம்மள பார்த்து அப்படின்னு சொன்னா, உள்தன்மையில அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, ஓப்பனா வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. வெளியில வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஓப்பனா அட்டாக் பண்ண மாட்டாங்க. நல்லா சிரிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல ஸ்வீட் வேர்ட்ஸா வந்து உங்கட்ட வந்து பார்ப்பாங்க. ஆனால் பின்னால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நீங்க நல்லா தெரியும் சிலவங்ககிட்ட பேசினாலே நம்மளுக்கு டவுட்டாவே இருக்கும். என்ன நடக்குது? என்ன நடக்குது? அப்புறம் வந்து நம்மள வந்து டவுட் பண்ண வைப்பாங்க. நம்ம நேம வந்து ஸ்பாயில் பண்ணுவாங்க. நம்மள வந்து சைக்கிக்கா, ஜெலஸா இது பண்ணி நம்மள வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆட்கள். ஸோ இந்த டிஎஃப் இது என்னன்னா, நம்ம எனர்ஜி வந்து சைன் ஆகும்போது, அத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அணைக்க பார்ப்பாங்க. அவங்க நம்ம ஏன்னா லைட்டா மாறிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ லைட்டா மாறும்போது, அவங்க டார்க்கா மாத்துறதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாரி இந்த ஸ்வீட் வேர்ட்ஸு அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப என்ன அப்படின்னா, சிலவங்க என்னன்னா, நான் தான் உன் டிஎம். இதுவும் நெறைய நடக்கும். இது எல்லாமே நம்ம ஜர்னில எல்லாருக்குமே பார்த்திருப்பீங்க. நான் தான் உன் டிஎம். நீ எனக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீ சர்வீஸ் தான் செய்யணும். இப்ப நான் வந்து முதல்ல வந்து ஐயோ! வெயிட் பண்ணும். ஏன்னா அவங்க கியூர் ஆகட்டும். இப்படிலாம் நான் நெனச்சிருக்கேன் நானு. சரிங்களா? இல்ல நான் இப்பலாம் அப்படி கிடையாது. நான் எதுக்கு உனக்காண்டி வெயிட் பண்ணணும்? எதுக்கு உனக்காண்டி நான் ஏன் வெயிட் பண்ணணும்? இத்தன வருஷம் நான் ஏன் வந்து என் லைஃப்ப வந்து நான் ஏன் ஸ்பாயில் பண்ணணும்? இதெல்லாம் வந்து எனக்குள்ள இப்ப தான் வந்து வருது. மிந்திலாம் வந்து இவங்க சொல்றதுக்கெல்லாம் வந்து ஆமா நீ சர்வீஸ் தான் பண்ணணும். அந்த சர்வீஸ் பண்றதே நம்மள வந்து ஒரு கண்ட்ரோல்ல வந்து அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த டிவைன் பாண்ட் வந்து எக்ஸ்கியூஸ் வந்து உங்கள வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு பொசிஷன் அது அவங்களோட இத வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. சரிங்களா? அதுக்கு நீங்க வந்து உளுந்திருப்பீங்க. இது எல்லாமே சைலன்ட்டா நீங்க நல்லா உங்களுக்குள்ள வந்து ஆராய்ச்சி பண்ணாதான் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது என்னன்னா, ஹீல் ஆகாத பெயின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல போய் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன அப்டின்னா, அவர்களோட ஈகோ, அவங்களுடைய ஃபியர், அவங்களுடைய ஆங்கர் அப்படின்னு அத ஃபுல்லும் நம்ம மேல திணிச்சிருவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஈகோ இருக்கும். அவங்களுக்கு ஃபியர் இருக்கும். அவங்களுக்கு கோபம் இருக்கும். அத வந்து நமக்குள்ள திணிச்சு, "நீ தான் மாறணும். நீ உண்மையிலே மாற்ற வேண்டியது நீ தான்." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நீங்களே வந்து திருப்பி விடுவாங்க. இதுவும் நீங்க வந்து கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, டிஎஃப் எனர்ஜி வந்து நேச்சுரல் புரொடெக்ஷன். அதாவது கிளாரிட்டி. எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அது அது நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ பவுண்டரீஸ் அதாவது கில்ட் இல்லாமல் நோ சொல்ல நோ நான் திருப்பி திருப்பி நான் சொல்லுறேன். நோனா நோ சொல்றதுக்கு வந்து ஒரு விதமான கில்ட்டே வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. சைலன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஆக்சஸ் கிடையாது அப்படிங்கிறது. நீ சைலன்ஸா தான் இருக்கணும்னு யாராவது வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே நான் சைலன்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதேமாரி டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட் என்னன்னா, நம்மளுக்கு தெரியும். எப்படி டிட்டாச் எடுக்கணும். இதெல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்குள்ள டியூன் ஆயிருப்போம். மத்தவங்க சொல்றதை வந்து நம்ம திருப்பி வந்து நம்மள நம்மளே வந்து சிதைச்சிருக்க கூடாது. இதெல்லாமே வந்து இந்த சாக்ரட் எனர்ஜி வந்து தவறா போறதுக்கான வாய்ப்பு தவறு மீன்ஸ் அந்த லைட்ட வந்து டிம் பண்ணும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ டிவைன் ஃபெமினின்னா வந்து சாஃப்ட்டா தான் இருக்கணும். இத சொல்லி சொல்லியே என்னைய ரொம்ப பண்ணாங்கங்க. நான் அது நான் நான் சாஃப்ட்டா தான் இருக்கணும். டிவைன் ஃபெமினின்னாலே சாஃப்ட்டா தான் இருக்கணும். அப்புறம் அன்அவைலபிள் ஃபார் மிஸ்யூஸ் அப்படிங்கிற அதெல்லாம் வந்து இவங்களா வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறது. என்னோட நேச்சர் எனக்கு தான். நான் இப்படின்னா நான் நான் யார் அப்படிங்கிறதை நான் தேடுறதுக்கு வந்திருக்கிறேன். நான் வந்து முகமூடியை வந்து நான் வந்து கழற்றுறதுக்காண்டி வந்திருக்கிறேன். மத்தவங்க மாதிரி வந்து முகமூடி போட்டுக்கிட்டு வெளியே நடிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நம்ம உணர்றதுக்கான பயணத்துல வந்துகிட்டு நம்ம வந்துகிட்டு என்னோட நேச்சரே வந்து நீ சாஃப்டா தான் இருக்கணும். எனக்காண்டி இருக்கணும் அப்படின்னா அது நான் இருந்தேன்னா என்னோட இதுல இருந்து நான் வந்து தடுமாறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? சோ இதெல்லாமே இவங்க வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இது டிஎஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எனர்ஜி. ஸோ இந்த சாக்ரட் எனர்ஜியை இந்த மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை அதை இப்ப தாங்குற சக்தி இல்லைன்னு கெப்பாசிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுல இருப்பீங்க. இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து நீங்க சாஃப்டா சொல்லணும். நீங்க வந்து சாஃப்டா தான்ப்பா இருக்கணும்.
இதுதான் வந்து டிவைன் ஃபெமினைன் கேரக்டர். இல்ல நீ ஈகோ தான் இருக்கு. இப்ப நீங்க இத வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஒரிஜினாலிட்டில விட்டு போயிருவீங்க. ஸோ இவ்வளவு காலங்கள் உங்கள் சேக்ரெட் எனர்ஜி உங்கள ஹீல் பண்ணி, எல்லாத்தையும் உங்கள வந்து மிளிர வச்சது, இன்னொருத்தங்களுக்காண்டி நீங்கள் உங்கள் செல்ஃப் ஒர்த்த எடுத்தது, எல்லாமே இன்னொருங்களுக்காண்டி நடிக்கிற தன்மை வந்து வந்துரும். ஸோ அது இருக்கவே வந்து கூடாது. சரிங்களா? அது ஒரு மெயினான பாயிண்ட். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைடு எஃபெக்ட்ஸ் சேலஞ்ச் வரும் அப்படின்னு சொன்னேன்ல. இப்ப நம்ம தனிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். தனிமையா இருக்கிறது அப்படின்னா, ஐசோலேஷன் பீரியட் தனிமை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சேலஞ்சபிளா இருக்கும். அப்ப எப்படின்னா, அந்த பழைய சர்க்கிளே ஃபிட்டே ஆகாது நம்மளுக்கு. எங்கதான் எப்படிதான் போகுமோ தெரியாது. அதெல்லாம் போயிரும். சரிங்களா? ஸோ அந்த சின்னதா நம்ம வந்து யார்ட்டயாவது போய் பேசினனாலும் எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேலஞ்சா இருக்கும். அப்போ நீ உங்களுக்குள்ள என்ன நினைப்பீங்கன்னா, ஐயோ நான் தனிமையாயிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, யூ ஆர் பிகமிங் செலக்டட். எல்லாருக்குமே இது கிடைக்காது. செலக்டிவான சோலுக்கு மட்டும்தான் இது நடக்கும். ஸோ இதுக்காண்டி நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு நான் வந்து தனிமையாயிட்டேனே அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, எல்லாருக்கும் இது கிடைக்காது. யூ ஆர் அ செலக்டிவ் சோல் அப்படிங்கிறது. அப்போ கடவுள் உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி தயார்படுத்துறதுக்காண்டி உங்களை இப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைக்கணும். அடுத்தது என்னன்னா, எமோஷனல் வேஸ். நம்ம அழுவோம், சடனா அழுக வரும், சடனா கோபம் வரும், அப்புறம் எல்லாமே சடனா வரும், சடனா டிட்டாச் எடுப்போம். ஸோ அன்ஸ்டேபிள் மாதிரி ஃபீல் ஆகும். அப்ப நம்மளோட கேரக்டரே பார்த்து என்னடா காலையில திடீர்னு அழுறோம். இப்ப இன்னைக்கு கூட யாராவது கேட்டேன், திடீர்னு அழுறோம், திடீர்னு சிரிக்கிறோம், திடீர்னு கோவம் வருது, திடீர்னு டிட்டாச், தட்டுப்புட்டனா டிட்டாச் பண்ணி தூர போட்டுறோம். எப்படி அப்படின்னு சொன்னா, அன்ஸ்டேபிள் மாதிரி இருக்கோமா நம்ம. இப்ப நம்மளுக்குள்ளே நம்ம நினைப்போம், சரியில்லையோ நம்ம ஏதாவது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எடுத்துட்டேன்னா என்னன்னா, இல்ல கிடையாது. உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஸ்டோர் எமோஷன் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், எமோஷனை உள்ளேயே தங்க வைக்காதீங்கள். கோபம் வந்தா என்னன்னு சொல்லிட்டு காட்டிடணும், அழுக வந்தா அழுதுறணும். இதை வந்து அடக்கியே வைக்கவே கூடாது என்னைக்குமே. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பீப்புள் வந்து ட்ரிகர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈகோ கேம் நடக்கும், நம்மளுக்கு நிறைய கேம்ஸ் நடக்கும். ஸோ வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து. அப்புறம் ஸ்பிரிச்சுவலா கேஸ்லைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வரும்போது எல்லாரும் ஏன் இப்படி எல்லாரும் ஏன்பா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஆக்சுவலா என்னன்னா, யூ அட்க்ரோ த ஃப்ரீக்வன்சி. நம்ம வந்து வேற ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம அட்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்படின்னு நம்ம உங்களுக்குள்ள இந்த சேலஞ்ச் வந்து, ஏன்பா எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போவாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சில வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறம் என்னன்னா, ஓவர் கிவிங். இப்போ எஸ் சொல்லிட்டேன், நான் கொடுத்துதான் ஆகணும். ஸோ வந்து ஹீலு, கைடு, லிசன் ஓவர்லோடு எல்லாமே இருந்துச்சுன்னா, அது வந்து சேலஞ்ச் என்னதான் இருக்கணும்னா, அதான் திருப்பி திருப்பி அதாவது நோ சொல்றதுக்கு வந்து கில்ட் இல்லாம இருக்கணும். ஏன் அப்படின்னா, எதுக்காண்டி இதை வந்து கத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுண்டரிஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கடவுள் திருப்பி திருப்பி இப்ப நீங்க வந்து அதை பண்ணல அப்படின்னா அகேன் அண்ட் அகேன் உங்களுக்கு இந்த லெசன்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பான். ஸோ பவுண்டரிஸ் நீங்க செட் பண்ற வரைக்கும் இந்த லெசன்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் என்னன்னா, பாடிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நிறைய ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் மேல இருக்கலாம், பசி, அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் ஆக்டிவ் இதெல்லாம் வந்து இருக்கலாம். ஏன் அப்படி அப்ப வந்து என்னன்னா பயந்துருவோம். நானா வந்து இடையில நீங்க பாத்தீங்கன்னா பீரியட்ஸ்னா ரொம்ப பயந்தேன் நான். அது அந்த ட்ராமாவே எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு. அது என்ன சொல்றதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ட்ராமாஸ் இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ பயம் எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து உடல் லெவலை வந்து நான் நிறைய அனுபவிச்சேன். ஸோ என்ன அப்படின்னா, நம்மளுடைய வேல்யூஸ் நம்மளோட இது சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் அந்த ட்ராமாஸ் எல்லாமே நம்ம எனர்ஜி, அந்த சாக்ரட் எனர்ஜியை வச்சே நம்ம வந்து ஹீல் பண்ணணும். சரிங்களா? அது ஹீல் பண்ணாதான் நம்ம நார்மல்கே வந்து வருவோம். அதெல்லாம் அதுவே வந்து ஒரு பயமா வந்து உருவாகி இருக்கும் நம்மளுக்கு. உடம்பு லெவல்ல வர்ற, அதாவது இது வந்து டாக்டர் போய் பார்க்குற ஒரு வியாதி கிடையாது இது நம்மளுக்கு. சரிங்களா? ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம உடல் லெவலில் நிறைய இதை நம்ம சந்திப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து டிவைன் மேஸ்குலின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்சைட்குள்ள வந்து ஒன்று இருக்கும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ண சொல்றாங்களா, இல்லை வந்து அவங்க வந்து ப்ராசஸ் நடக்குதா, இல்லை சரண்டர் நடக்குதா, இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டக் ஆகி நின்றுவோம். நம்ம என்னதான் சொல்ல வராங்க இவங்க, என்ன சொல்ல வராங்க, அவங்க சரி பண்றேன்னு சொல்றாங்களா, இல்ல வெயிட் பண்ணணும்னு சொல்லி, எதுக்கு இவங்க வெயிட் பண்ணி இப்படின்னு
குழப்பமா இருக்கும். அப்படி அப்படின்னா இன்னர் பேலன்ஸ் வந்து கரெக்ட் பண்றதுக்காண்டி இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது என்னன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா மாறிடுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாய்ஸே பிடிக்காது. கத்துனாலே வந்து நம்மளுக்கு கச்ச கச்சன்னு இருந்தாலே பிடிக்காது. க்ரௌட பார்த்தா அப்படி. ஏன்னா ஒண்ணுமே வந்து நான் க்ரௌடுக்கே நான் ஒன்னும் போகலன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது ரொம்ப கூட்டமான இடத்துக்கு போறது எனக்கு பிடிக்க மாட்டுது. போனாலே அன்ஈஸியா ஒரு ஃபீலிங் இருக்கும். அது ஒண்ணுமே இருக்கு. மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நானு. இது என்ன அப்படின்னா அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து ஓப்பனிங். மெயின் வந்து என்னன்னா நீங்க ரொம்ப இதாயிட்டீங்களா அப்படின்னா கிடையாது. நர்வஸ் சிஸ்டம் வந்து ஓப்பனிங். ஸோ வந்து நாய்ஸ் இருக்கிற இடம் அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். க்ரௌட் இருக்கிற இடத்துக்கே வந்து போறதுக்கே பிடிக்கவே பிடிக்காது. கூட்டமா இருந்தா பிடிக்காது. எதுக்கு இவங்க கூட்டத்தோட இவங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். கட்டாயப்படுத்தி அந்த கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் அதுல ஒரு அன்ஈஸி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. அது ஒன்றும் நான் சரி பண்ணல. ஸோ இப்போ சோஷியல் மீடியால பாக்குறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு அப்புறம் நம்ம ட்ரெயின் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பாக்குறோம்ல. ஸோ ட்ரெயின் ஆயிருவோம். ஸோ அதுல வந்து ஜெலஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ சேலஞ்ச் வந்து டவுட் வரும். இல்ல இதெல்லாம் வந்து ஒரு ட்ரைனிங் காண்டி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா எல்லாமே கிளியர் ஆகணும். நீங்க எதுவுமே செய்யலை அப்படின்னா நடக்காதுல்ல. ஸோ கிளியர் ஆகிறதுக்காண்டி அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடென்டிட்டி டெத். அதாவது நான் யார் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து போயிரும். நம்ம யார் திடீர்னு நம்ம யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பாவோம். அப்ப ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ திருப்பி ரீபர்த் வந்து எடுப்போம். அதாவது டோட்டலாவே ஒண்ணுமே இல்லைன்ட்டு போயிருவோம். நம்மளே யோசிப்போம். என்னடா நம்ம வந்து நான் ஒண்ணுமே சில நேரத்துக்கு யோசிச்சுட்டு என்ன நடக்குது நம்ம பாட்டு என்னதான் நடக்குதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கா இருந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பயப்படக்கூடாது சரிங்களா. அது வந்து ஒரு ரீபர்த் வந்து நம்மளுக்கு எடுக்கிறேன். நான் தான் சொல்லலாம் அடிக்கடி நம்ம செத்து செத்து பிறந்துகிட்டே இருப்போம். அது வந்து சகஜமா நடக்கும். எப்ப சாகுறோம் எப்ப பிறக்கோனே தெரியாது. ஸோ என்ன பண்ணணும் இதை வந்து ஸ்டெபிளைஸா வச்சுக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்பை வந்து கேர் பண்ணிக்கணும். ஒருத்தங்கிட்ட போய் நம்மளை பத்தி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றதை நிறுத்திடுவோம். ரொம்ப லிசனிங் கெப்பாசிட்டி வரும். பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த லிசனிங் வந்து இன்வெர்ட்ஸ் உள்ள திரும்பும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பவர். ஸோ நம்ம எதுவுமே வந்து ரொம்ப ரஷ் பண்ண மாட்டோம். உடனே அப்படின்னா வராது. ப்ரூஃப் பண்ண மாட்டோம் நம்மளை. அப்போ வந்து இதெல்லாம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயின் வந்து டெம்பரவரி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு சரிங்களா. பெயின் வந்து பெயினாவே இருந்துகிட்டு இருக்க மாட்டோம். ஒரு காலத்துல பெயினாவே இருப்போம். ஸோ இப்படியே இருக்கணுமா அப்படின்னு நினைச்சு கவலைப்படுவோம். அதெல்லாம் வந்து இல்லை பெயின் எல்லாம் போய் நம்மளோட டெப்த் நம்ம உள்ள போறதுக்கான இதுதான் வந்து நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து தெரிய வரும். ஓகே, தேங்க்யூ.